வணக்கம். மெட்டபாலிசம் இந்த பேரை கேட்டாலே ஏதோ பெரிய சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்குல்ல. ஆனா பயப்படாதீங்க. உண்மையில அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உள் நெருப்ப பத்தி நாம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கண்டதையும் சாப்பிடுவாரு ஆனா ஒல்லியாவே இருப்பாரு. நாம தண்ணி குடிச்சா கூட வெயிட் போடுற மாதிரி இருக்கும். ஏன் இப்படி? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மெட்டபாலிசம் தான். அது என்ன ஒரு மர்ம தேசமா? வாங்க இன்னைக்கு அந்த மர்மத்தை உடைச்சிடுவோம். ஓகே, இந்த மொத்த விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. உங்க உடம்ப ஒரு கேம்ப் ஃபயர், அதாவது ஒரு முகாம் தீ மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ நீங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த தீக்கு போடுற விறகு. அந்த விறகு எரியும் போது வர்ற நெருப்பு தான் உங்க உடம்பு இயங்குறதுக்கான எனர்ஜி. இப்போ சிம்பிளா இருக்குல்ல? இதுதான் மெட்டபாலிசம். சரி, இப்போ நம்மளோட முதல் விதிக்கு வருவோம். ஒரு தீ நல்லா தகதகன்னு எரியணும்னா அதுக்கு சரியான அளவுல விறகு போடணும், கரெக்டா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புங்கிற நெருப்புக்கும் சரியான அளவு சாப்பாடு ரொம்ப முக்கியம். நீங்க எவ்ளோ சாப்பிடுறீங்கிறது உங்க மெட்டபாலிசத்தை நேரா பாதிக்கும். ரெண்டுமே தப்பு தான். அதாவது ரொம்ப அதிகமா விறகு அள்ளி தீல போட்டா என்ன ஆகும்? புகையா மூடி மொத்தமா அணைஞ்சு போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் தேவைக்கு அதிகமா சாப்பிடும்போது அந்த எனர்ஜி எல்லாம் கொழுப்பா மாதிரி ஸ்டோர் ஆகிடும். இன்னொரு பக்கம் விறகே போடலன்னா அந்த சின்ன தீயும் மெல்ல மெல்ல சுருங்கி அணைஞ்சு போயிடும். அதான் பட்னி கிடக்கும்போது நடக்குது. நம்ம மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோ ஆகி எனர்ஜியை சேமிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னதான் பண்றது? அந்த கரெக்டான பாயிண்ட கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். தீய அணையாம அதே சமயம் புகையாம சீரா எரிய வைக்க தேவையான விறக மட்டும் போடுற மாதிரி உங்க வயிறு முட்டை சாப்பிடாம மனசு திருப்தியாகிற வரைக்கும் சாப்பிடுங்க. அதுதான் உங்க உடம்புக்கு தேவையான கரெக்டான எனர்ஜியை கொடுக்கும். எவ்வளவு விறகு போடுறோங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அது எப்ப போடுறோங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம ரெண்டாவது விதி. நம்ம சாப்பாட்டோட நேரம் நம்ம மெட்டபாலிசம்ல ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும். இது புரிஞ்சுக்க சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் இல்ல, நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு 24 மணி நேர இன்டர்னல் கிளாக். இந்த கிளாக் படி நம்ம உடம்பு பகல் நேரத்துல வேலை செய்யறதுக்கும் ராத்திரி நேரத்துல ஓய்வெடுத்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கும் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 24 மணி நேர நெருப்ப ஒன்று கவனிங்க. காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்க உடம்புல நெருப்பு ஒரு சின்ன தணல் மாதிரி தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் அந்த தணல் பத்திக்கிட்டு நாள் முழுக்க எரிய ஆரம்பிக்கும். மதியம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த நெருப்ப பிரகாசமா எரிய வைக்கும். ஆனா சாயங்காலம் ஆக ஆக சூரியன் மறையிற மாதிரி நம்ம உடம்போட நெருப்பும் மெதுவா அணைய ஆரம்பிச்சிடும். இதை இன்னும் சிம்பிளா யோசிப்போமா? காலை நேரத்துல உங்க நெருப்பு பசியோட எரிபொருளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க கொடுக்குற காலை உணவு அதை நல்லா பவர்ஃபுல்லா பத்தி எரிய வைக்கும். ஆனா ராத்திரி நேரத்துல அந்த நெருப்பு மெதுவா அணைஞ்சு தூங்க தயாராகிறப்போ நீங்க போய் ஒரு பெரிய விருந்தை சாப்பிட்டா அது அணைஞ்சு போற தணல்ல ஒரு பெரிய ஈர விறக தூக்கி போடுற மாதிரி அதிலிருந்து ஆற்றல் வராது, புகை தான் வரும். ராத்திரி லேட்டா சாப்பிடுறதால வர பிரச்சனைகள் ஒண்ணு இல்ல, பல இருக்கு. முதல்ல உங்க உடம்பு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல செரிமானத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும். ரெண்டாவது, நீங்க எந்த வேலையும் செய்யாததால அந்த சாப்பாட்டுல இருக்கிற கேலரிஸ் நேரடியா கொழுப்பா ஸ்டோர் ஆயிடும். கடைசியா இது உங்க தூக்கத்தை கெடுத்து அடுத்த நாள் முழுக்க உங்களை டல்லா சோர்வா உணர வைக்கும். சரி, இவ்ளோ சொல்லிட்டீங்க. இந்த உள்நெருப்பை எப்படி தான் சரியா பாத்துக்கிறது? அதுக்கு தான் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளான் இருக்கு. உங்க மெட்டபாலிசத்தை சூப்பரா வச்சுக்க நீங்க என்ன செய்யணும்னு இப்ப பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க போதும். நம்பர் 1, நெருப்பை அமுக்கிடாதீங்க. அதாவது வயிறு முட்டை சாப்பிடாம ஒரு 80% போதும்னு நிறுத்திக்கோங்க. நம்பர் 2, நெருப்பை அணையவும் விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் பட்டினியா இருக்காதீங்க. நம்பர் 3, பகல்லையே எரிபொருளை போடுங்க. அதாவது பெரிய மீல்ஸை காலையில மதியானம் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு லைட்டா சாப்பிடுங்க. கடைசியா நம்பர் 4, ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரே டைம்ல சாப்பிட முயற்சி பண்ணுங்க. உங்க உடம்பு கடிகாரம் அதுக்கு பழகிடும். நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் இந்த ஒரே ஒரு வாக்கியம் ரொம்ப அழகா சொல்லுது. உங்க நெருப்ப சூடா எரிய வைக்க போதுமான எரிபொருளை கொடுங்க. அந்த எரிபொருளை சூரியன் இருக்கும்போது போடுங்க. ராத்திரி நெருப்பு அணைய ஆரம்பிக்கும் போது விறகு போடுறதை நிறுத்துங்க. இதுதான் ஒரு ஆரோக்கியமான மெட்டபாலிசமத்தோட சிம்பிள் சீக்ரெட். சரி, இப்போ பந்து உங்க கோட்ல தான் இருக்கு. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு உங்க உள்நெருப்ப எப்படி பாத்துக்க போறீங்க? காலையில ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறீங்களா, இல்ல நைட் டின்னரை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க போறீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய பலனை தரும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கவங்களும் ஆரோக்கியமா இருந்தாதான் அது உண்மையான சந்தோஷம் இல்லையா?